ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். சதமானம் பவதி சதாயுத் புருஷः சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தாண்யம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்காயுः. தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷசித்திரஸ்து. தீர்க்கசுமங்கலி பவ. என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்டீங்க? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம்டா. ஏண்டா உன் பொண்டாட்டின்னு தான் கோயிலுக்கு வரேன்னு சொன்னா திடீர்னு ஏன் வரலன்னு சொல்லிட்டா? ஆறுமுகம் பணம் வாங்க வரேன்னு சொன்னா நான் தான் வீட்டுல ஒரு ஆள் இருக்கட்டும்னு அவளை அங்கேயே இருக்க சொல்லிட்டேன். ரேவதி கிளம்பி போய் சரியா 20 வருஷம் ஆச்சுல்லப்பா. ஆமா, அவ பிறந்த நாள் முடிஞ்சு மறுமாசம் போனா. எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ? வயித்துல புள்ளையோட போய் தனியா புள்ளைய பெத்து வளர்த்து. கடவுளே, அவளை நினைச்சா எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும். நான் போய் சேரத்துக்கு முன்னாடி அவளையும் அவ பிள்ளையும் ஒரு தடவை பார்க்க கொடுத்து வச்சா போதும். என்னம்மா அவ பிறந்த நாள் அதுவுமா கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளைக்கு மட்டும் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கலையடா. அவளை எப்படி எல்லாம் வளர்த்தோம் ஆரிச்சாமி. நாம இத்தனை பேர் இருந்தோம், யாரும் இல்லாத மாதிரி அவ எங்கேயோ போய் ஒத்தையில கஷ்டப்படணும்னு அவளுடைய தலையெழுத்து. ஒரு 8 வந்து பார்த்து நான் நல்லா இருக்கேன்னு முகத்தை காமிச்சிட்டு போக கூடாதா? அப்படி என்னங்க வைராக்கியம்? ஒரு நல்லது கெட்டதுக்கும் அவ இல்லாம வீடு வீடா இருக்குதா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவளை நினைச்சு அழணும்னு தெரியல. உங்களுக்கு மட்டும்தான் வருத்தமா? ஏன் எங்களுக்கு இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் வேதனை இருக்கத்தான் செய்யுது. நீங்க சொல்லி அழுவுறீங்க, நான் சொல்லல, அவ்வளவுதான். இந்தா நம்ம கூட ரேவதி இப்ப கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். இல்ல என்ன பண்றது? இப்ப என்னத்துக்காக அம்மாவும் பையனும் இப்படி புலம்பி தள்ளுறீங்க? அவ எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பா. நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு என்ன? நீங்க அவ கூட போன்லயாச்சும் பேசிட்டு தானே இருக்கீங்க. ஒரு தடவை போன் பண்ணி கொடுங்கன்னு எத்தனை தடவை கேட்டிருப்பேன். செஞ்சீங்களா? உனக்கு பேர பிறந்திருக்கான், அவன் பேர் இது, அவன் இப்ப இத்தனாவது படிக்கிறான், இப்படி இருக்கான், இதத்தான் சொல்வீங்க. பெத்த மகளையும் பேரனை பத்தி எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இப்படி உலகத்துல எங்கேயாச்சும் நடக்குமா இந்த கூத்தெல்லாம்? நினைச்ச மனசே ஆறாதுங்க. நான் மட்டும் வாரம் போய் என் பேரனை கொஞ்சரா மாதிரில சொல்ற. நானும் போன்ல மட்டும் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அவ இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும்ல, அது சொல்ல வேண்டியதானே? என்ன வடிவு பேசுற நீ? அதான் அவ எங்க இருக்கான்னு யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல. ஏங்க அவ அப்படிதான் கோவத்துல சொல்லுவா. அதுக்காக அதையே புடிச்சுக்கிட்டு நீங்களும் இருக்கிறதா? எங்க இருக்கான்னு சொன்ன நானும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவேன்ல. எனக்கும் என் மனசு கொஞ்சம் நிம்மதி ஆகும்ல. இல்ல நீங்களாவது ஒரு நட போய் அவளை பார்த்து ஒரு போட்டோ கிட்ட எடுத்துட்டு வந்து காமிச்சா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல.